மாத்தி பேசுறது, பொய் சொல்றது. இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்ககிட்ட சொல்லுவோம். அவன் வந்து தப்பான பையனா இருப்பான். ஆனா நம்ம வந்து அவன்கிட்ட பேசாதன்னு சொல்லுவோம். இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அத நான் கண்டுபிடிச்சு கேட்டா, "இல்ல, இல்ல இனிமே பண்ண மாட்டேன், இனிமே பண்ண மாட்டேன்னு" சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சிருக்காங்க. ஒரு இமோஷனுக்கு எங்கேருந்து ஸ்ட்ராட்டஜி வருதுன்னு தெரியல. நம்ம அந்த இமோஷன்ல தான் அந்த பெர்சனோட கனெக்ட் ஆகுறோம். இந்த ஜெனரேஷன்ட்ட அட்டாச்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கோ அப்படின்னு தோணுது. நான் ப்ரொபோஸ் பண்ண ஒரே பொண்ணு அதுதான். அந்த பொண்ணு வந்து என்ன ஒரு பைத்தியக்கார மாரி பார்த்துருக்கும் அந்த டைம்ல. பட் அது கடந்து வந்துட்டேன். ஒரு மாசம் அந்த பொண்ணு பின்னாடி போனேன். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. நான் அது கடந்து வந்துட்டேன். அந்த டைம்ல ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம லவ்க்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு இல்ல எனக்கு வந்து லவ் மேல ட்ரஸ்ட் இருக்கு பட் வந்து எனக்கு மேரேஜ் மேலேயும் கமிட்மெண்ட் மேலேயும் எனக்கு வந்து ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னாரு. சரி வேண்டாம் இதுக்கப்புறம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானே பிரேக்கப் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாம எனக்கு என் அம்மா அப்பா ஃபேஸ் ஞாபகம் வந்துருச்சு. நான் அவங்களுக்காகவாது வாழணும் அப்படின்னு எனக்கு ஒரு thought. அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இந்த வாரம் நம்ம பேச போகிற தலைப்பு காதல் ஒரு முறைதான் என்று சொல்லும் 90s கிட்ஸ் வெர்சஸ் அதை எதிர்க்கும் 2K கிட்ஸ். இப்போ 90s கிட்ஸ் அந்த 2K கிட்ஸ் காதல் அப்படின்னு சொல்லும்போது 2K கிட்ஸ் ஆகிய நீங்கள் காதலன் காதலிக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? கடைசி வரைக்கும் இருக்கணும் சார், அது போதும் சார். விட்டுட்டு போயிடுவாங்கங்கிற கவலையிலேயே பேசுறீங்க. 2K கிட்டுக்கு நிறைய தடவை நடக்குது சார், அதான் சொல்றேன். மொதல் விஷயம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அந்த பர்சன் கிட்ட பேசும்போது ஒரு பீஸ் இருக்கணும். வாழ்க்கையே போராட்டமா இருக்கும்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பை போராட்டமா இருக்க வேண்டாம். ஃப்ரீடம் இருக்கணும் சார். ஷார்ட் ட்ரெஸ் போடுறோம்னா அதில் ஹெசிடேஷன் பண்ணாமல் இதை மறைச்சு போடு, இதை ரொம்ப கவர்ட் பண்ணி போடுன்னு சொல்லுவாங்க. அது ப்ராப்ளம் ஆகும் குட்டி ட்ரெஸ் போடுறது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதை அவங்க மனசாட்சிக்குள்ளேயே வச்சுட்டு இல்லாம இதுதான் பிரச்சனைன்னு சொல்லணும். ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு எது பேசினாலும் பேசாம அப்புறம் 2 நாள் கழிச்சு வந்து இதான் பிரச்சனைன்னு சொல்லும்போது வந்து எதுக்கு இந்த 2 நாள்? அதான் நான் எதிர்பார்க்கறது ஒரே விஷயம் தான் சார். வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் உனக்காக நீ எனக்காகன்னு இருந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா இல்லை ஹிஸ்ட்ரி சொல்லணுமா சார்? இப்போ அது ஹிஸ்ட்ரியா? சொல்லுங்க கேட்போம். ஆஃபீஸில் தான் அவங்க லவ் பண்ணேன். அவங்க என்ன கேராக பார்த்துப்பாங்க, நான் அவங்கள கேராக பார்த்துப்பேன். என்ன ஒன்று அவங்ககிட்ட ரொம்ப மைனஸாக இருக்கும்னா மாற்றி பேசுறது, பொய் சொல்றது. இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்ககிட்ட சொல்லுவோம். அவன் வந்து தப்பான பையனாக இருப்பான். ஆனால் நம்ம வந்து அவங்ககிட்ட பேசாதன்னு சொல்லுவோம். இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதை நான் கண்டுபிடிச்சி கேட்டா, இல்லை இல்லை இனிமே பண்ண மாட்டேன், இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப அதே தான் சார் நடக்குமே, ரிப்பீட்டடாக நடக்கும். ஃபைனலாக ஒரு 8 மந்த் கிட்ட வந்து அவங்க சரியா ஆயிட்டாங்க. நான் சொல்லி சொல்லி அவங்க மாறிட்டாங்க டோட்டலாக. மாறின உடனே அதே ஆஃபீஸ்லேருந்து வேற மாற்றிட்டேன். வேற ஆஃபீஸ் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஷிஃப்ட் ஆன உடனே ஒரு பணக்காரன் பையன் வந்தானே விட்டு போயிட்டாங்க. மாற்ற சொல்லி முடியலன்னு சொல்லி தான் வேற ஆஃபீஸு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க போல இருக்கு. அவங்க 1% கூட என்னை விட்டு போவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை. 1 மாதம் கழிச்சு ஸ்டேட்டஸ் வருது சார். இதுமாரி அந்த பையன் கூட ஃபோட்டோ போடுறது, செல்ஃபி எடுக்கிறது, கையில் ரிங்கு போட்டுட்டு இருக்கிறது. இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிடுச்சு. கேட்டால் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, இல்லை நான் மாறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறியே போயிட்டாங்க சார் கடைசி வரைக்கும். இப்போ அடுத்து உங்களை உண்மையாக நேசிக்கிற ஒரு பொண்ணு உங்கள் வாழ்க்கையில் 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இதுக்கப்புறம் நான் அதில் இறங்குறேன்னா எப்படி என்னோட ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா, இப்போது ஃபஸ்ட்டு பேசி கொஞ்ச நாள் பழகணும். சரி செட் ஆகிடுச்சுன்னா சரி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். நீ வந்து பயங்கரமாக பேசுகிற தம்பி. ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் பார்க்கணும். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் மாதிரியே பேசுகிறீங்க. சொல்லுங்கள், உங்களுடைய காதலிக்கிட்ட ஒரு 2K கிட்ஸாக நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? லவ் பண்ற முன்னாடி வரைக்கும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இவ தானே பார்த்துக்கலாம் எங்கே போயிட போறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம்மா. அண்ட் தென் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் சேம் காலேஜ் தான். அவர் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், நான் வந்து லா டிபார்ட்மெண்ட். அவர் யூனிவர்சிட்டியில் இருப்பார். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ அவரை பார்க்கறதுக்காக நான் யூனிவர்சிட்டி போவேன். அவருக்காக நான் 2 hours வெயிட் பண்ணியெல்லாம் நான் அவருக்காக வருவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நான் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சதுக்கு அவர் வந்து என்கிட்ட சண்டை போட்டார். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருந்தது. அதனால இந்த காதல் எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை சார், அது பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைலையா? இதனால இல்லை சார். ஆக்சுவலாக அவர் வந்து மேரேஜ் வேண்டாம், ஜஸ்ட் லவ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் நீங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி அதை அவர்கிட்ட பேசிக்கலையா? அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அது அவர் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தார். நான் அவர்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் மட்டும் நம்ம லவ் பண்ணலாம், இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து அது அவர் அந்த டைமில் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம லவ்க்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இல்லை எனக்கு வந்து லவ் மேலே ட்ரஸ்ட் இருக்குது பட் வந்து எனக்கு மேரேஜ் மேலேயும் கமிட்மெண்ட் மேலேயும் எனக்கு வந்து ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னார். சரி வேண்டாம் இதுக்கப்புறம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானே பிரேக்கப் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு என் அம்மா அப்பா ஃபேஸ் ஞாபகம் வந்துருச்சு. நான் அவங்களுக்காகவாது வாழணும் அப்படின்னு எனக்கு
சொல்லிட்டு தான் நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அவர்கிட்ட திருப்பி கேட்டிங்களா? சார் நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். நான் நினச்சிருந்தா அவர் மேலே கேஸ் போட்டிருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு லவ்வை வந்து பிரேக் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு. நீங்கள் சட்டம் படிச்சிருக்கவங்கனால அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ மேரேஜ்னா ஏமாற்றிட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்குது. இப்போ லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த ஜென்ரேஷனில் இப்படிப்பட்ட பெண்களை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கேசஸ் போட வாய்ப்பு இருக்குது? பாரதிய நியாய சங்கீதா இந்த ஆக்டில் வந்துட்டு நமக்கு வந்து ஆஸ் பர் செக்ஷன் 85 இந்த செக்ஷனில் வந்துட்டு நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நம்ம ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்ற போது நம்ம அவங்க மேலே வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்போ அவர் திடீர்னு வந்து மனசு மாதிரி உங்களை நான் ஏற்றுக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்களா? சார் நான் வந்து டைம் எடுத்துக்க, ஒன்றும் இல்லை, டைம் எடுத்துக்க. நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து என் ஃப்ரெண்டு வந்து 2 days பிஃபோர் கேட்டிருந்தா கிளாஸில், நீ அவரை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்காதும் அது ஏன் இஷ்டம். ஆனால் வந்து அவர் நான் ஒருவேளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்ததுன்னா, ஓகே நான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவர் வந்து நான் அந்த வார்த்தையை சொல்லி லைஃப் லாங் ஹர்ட் பண்ணிடுவனோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அந்த வார்த்தைன்னா எந்த மாதிரி வார்த்தை? அவர் சொன்னதை திருப்பி கேட்டு உங்களுக்கு? இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை விட்டுட்டு போனீங்க தானே அப்படின்னு ஒரு பேசிடுவனோ அப்படின்னு எனக்கு ஒரு திரும்ப அதை வந்து நீங்கள் கேட்கக்கூடிய சூழல் உங்களுக்கே வாழ்க்கையில் வந்துருமோன்னு பயப்படுறீங்க? ஆமாம் சார், வந்துடும். பேசிக்கான குவாலிட்டி லவ் நான் என்ன பார்க்குறேன்னா டாமினன்ஸ் இல்லாத ஒரு ஈக்குவாலிட்டி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எங்கன்னா வெளியே போனால் உனக்கு இதுதான் தெரியும், இதுக்கு மேலே உனக்கு தெரியாது, இவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சு பேசுவாங்கல்ல. நான் ஜென்ரலாக ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பேசிக்கான அடிப்படையான குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். ஒரு லவ் பண்ணுற விஷயத்தில் 2 பேருக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி அண்ட் டாமினன்ஸ் இருக்கக்கூடாது அந்த இடத்துல சுத்தமாக. ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஐ ஹேட் 2 loves அண்ட் ஒன்று வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் 5 years அண்ட் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு லவ்வில் உங்களுக்கு பிரேக்கப் ரீசன் வந்து இந்த டாமினேட் பண்ணதா, வேற என்ன காரணங்கள்? டாமினன்ஸ் தாண்டி அவங்க எனக்கு ஒரு முன்னுரிமைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு உரிமையே தரலை. நீ எது கேள்வி கேட்குற, எங்கள் மம்மி டேடியே கேட்கறது இல்லை, நீ எது கேட்குற, நீ யாரு அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளை தேர்ட் பர்சனுக்கு அது கீழே ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு கோவம் வந்துச்சுன்னா அது இருக்கக்கூடாது. மெச்சூரிட்டின்றது அகெயின் இந்த இடத்துல ஒரு மெயின் விஷயமா இருக்கு. இப்போ நீங்கள் 2வது ஒரு காதலுக்குள்ளே போகும்போது இந்த முதல்ல நடந்த ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்களா? என்ன எனக்கு, ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், இவர்கிட்ட அது இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அங்கே விட இங்கே அதிகமாகவே இருந்துச்சு. அதிகமாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக அவருக்கு அந்த விஷயத்து தெரியலனா கூட தெரிஞ்ச மாதிரி ஒரு சில போற்றி ஆகும். அது எனக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே இந்த விஷயம் அவருக்கு தெரியல, பட் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாருன்னு சொல்லி. அந்த நான் அப்படி ஆயிடுவேன்னா சரி ஓகே நம்ம இந்த இடத்துல வந்து ஓவர் டூ பண்ணால் அவர் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சு நான் விட்டு கொடுத்து போயிடுவேன். நீங்கள் இங்கே விட்டு கொடுக்குறேன்னு சொன்னவர் நீங்கள் அங்கேயே விட்டு கொடுத்துருக்கலாமே. பாஸ்ட் எப்படி டாமினன்ஸ் இருந்துச்சுன்னா நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும், உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாது, நீ சாப்பிட்றப்போ தனி தட்டு இருக்கணும், தனி கிளாஸ் இருக்கணும், தனியாக படுக்கணும், அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக்காக இருந்தாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா டாமினன்ஸ் தாண்டி எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுக்கு வந்து பேசுற, ஸோ எனக்கு இந்த நாலேஜ் இருக்கு, நீ அதுல இருந்து தலையிட வேண்டாம். அந்த ஒரு விஷயம் இவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதேங்கிற அந்த டாமினேஷன் மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் எனக்கு சொல்றேன். ஆமா ஆமா அந்த ஃப்ரீடம் கொடுத்துறாரு. ஃப்ரீடம் யா இருக்கு. ஃப்ரீடம் அவர் கொடுக்குறாரு, நீங்க எடுத்துக்கிறீங்களா? நான் எடுத்துக்கிறேன். ஓகே. லவ்வர்கிட்ட நான் ஆக்சுவலி எதிர்பார்க்குற குவாலிட்டி வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது. காலேஜ் படிக்கும் போது என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆனதுக்கு ரீசன் இந்த டைம்னால தான். 3rd year எண்ட்லேயே வந்து லைக் ஒரு பெரிய டெலிவிஷன் ஷோவில் ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டேன். ஸோ வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சென்னை வந்துட்டேன். பயங்கர ஹெக்டிக்கான ஸ்கெடியூல், என்னால் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியல? ஆமாம், என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இது எப்படி ரீசன் ஆச்சு அப்படின்னா, முதல்ல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் எப்படி கொஷின் கேட்டனோ அப்படியே அதே கொஷினை என்கிட்ட கேட்டு லைக் ஓகே இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி லைக் என் மேலே ப்ளேம் பண்ணி முடிச்சிட்டேன். செகண்ட் லவ் வந்தப்போ கமிட்மெண்ட் நான் ஸ்டார்டிங்கில் கொடுக்கல. முதல்ல நம்ம பேசுவோம், பேசி நம்ம போட்டுருவோம். ஆமாம், போட்ட நீ தாண்டி வரக்கூடாது. ஆமாம் அப்படின்னு. இது எப்படின்னா பெஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய இதில். ஃபஸ்ட்டு வந்து நான் அவனை பெஞ்சில் உட்கார வச்சு நான் அவனை அசஸ் பண்ணுறேன். அசஸ் பண்ணிவிட்டு அந்த எவாலுவேஷனில் நீ பாஸ் ஆகிட்டனா தான் உனக்கு நான் கமிட்மெண்ட் கொடுப்பேன். கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பட் ஆனால் வந்து தேர் இஸ் நோ கோயிங் பேக். ஐடிக்கு மில்டிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இருக்கு. பெஞ்சிங் அப்படின்றது இப்போ நான் சொன்னது. ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் கொடுக்குறது. இன்னொரு வந்து கோஸ்டிங், ஹாண்டிங் அப்படின்லாம் சொல்கிறது. ஃபர்ஸ்ட் லெவலில் எனக்கு இந்த கோஸ்டிங் நடந்துச்சு. நம்ம ஒரு சண்டை போட்டோம் அப்படின்னா அது ஒரு க்ளோஸரே கிடைக்காது. நம்ம ஒரு சண்டை போட்டிருக்கோம், அது பேசிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். கோஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேசாமல் போயிடுறது.
ஹாண்டிங் அப்படின்னா ஒரு வாரம் வந்து பேசாமல் அப்படியே விட்டுட்டு திடீர்னு அடுத்த வாரம் வந்து லவ் பாம்பிங் பண்ணுறது. இது ஒரு புது டேர்ம். லவ் பாம்பிங்னா இந்த லவ் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பயங்கரமாக மானே பொன்மானே அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, அந்த ஒரு ஃபேஸ் தான் வந்து லவ் பாம்பிங். குணால் அவரை பாட்டு மாதிரி சொல்கிறீங்க, கண்மணி அன்போடு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஃபீல்லேருந்து அப்படி ஒன்று போடுவாங்க டம்முன்னு வந்து. ஆக்சுவலி வந்து இந்த சாங் நான் பாடினா அவங்களுக்கு பிடிக்கும். இது யார் எக்ஸையா? இப்போ இந்த இதில் எல்லாம் எனக்கே குழப்பமாயிடுச்சு, இது எக்ஸா லைவா? இது எத்தனாவதுன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இல்லை இந்த பாட்டு யாருக்கு பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் பாட்டு 2 வரி பாடுங்க கேட்போம். உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, எந்த காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே, எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது, எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இப்போ என் கேள்வி உங்ககிட்ட என்னன்னா, இவங்க 2K கிட்ஸ் ஒரு லவ் பண்ணுறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க 90s கிட்ஸான்னு கேட்குறேன். எனக்கு ஒரு சென்டென்ஸ் என்ன ஞாபகம் வருது இவங்க பேசும்போதுன்னு பார்த்தா, லவ் பிரேக்கப் ரிப்பீட்டு, லவ் பிரேக்கப் ரிப்பீட்டு, இதுதான் வந்து இவங்க லைஃப்பில் நடந்துட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது சார். காதலில் அழகே வந்து ஒரு பொறுமை நிதானம் தான். ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அந்த சண்டையில் ஒரு 10 நாள் பேசாமல் இருப்போம். அந்த 10 நாளில் தான் அவங்கள பற்றி நம்ம இன்னும் நிறைய யோசிப்போம், ஞாபகங்கள்லே வாழ்வோம். ஸோ அந்த மிஸ் பண்ணுற ஃபீல் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதில் வந்து நம்ம முன்னாடி பேசினதெல்லாம் எப்படி இருக்கும், இப்போ போய் பேசினா எப்படி பேச ஆரம்பிக்கலாம், ஸோ எதனால் இந்த பிரச்சனை நடந்துச்சு, அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த 10 நாள் கேப்க்கு அப்புறம் போய் திருப்பி பேசுறதுன்னு இருக்குல்ல சார், அது ரொம்ப அழகான ஒரு ஃபீல். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 10 நாளுக்குள்ள இவங்களுக்கு 10 பேக்கப் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அப்படின்னு எல்லா ஆப்லயுமே வச்சிருக்காங்க. எல்லாமே இவங்க 10 நாளுக்கு அப்புறம் நம்ம போய் பார்த்தாலும் பேசினாலும் இவங்க இருப்பாங்களானே தெரியல. ஏன்னா இவங்க அடுத்தடுத்து 10 பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ அந்த 10ல் யார் பெட்டரான ஆப்ஷன் இப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சிருக்காங்க. ஒரு இமோஷனுக்கு எங்கேருந்து ஸ்ட்ராட்டஜி வருதுன்னு தெரியல. நம்ம அந்த இமோஷனில் தான் அந்த பர்சனோட கனெக்ட் ஆகுறோம். இந்த ஜென்ரேஷன்ட்ட அட்டாச்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இவ்வளோ இமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்க பிரியறது கூட எவ்வளோ வலியாக இருக்குன்றது தெரியல. அந்த பிரிஞ்சா அந்த வலி இருந்தால் தான் அதை திருப்பி சேர்றதுக்கான எஃபர்ட் நம்ம போடுவோம். அந்த வலியே இவங்களுக்கு இல்லை. ஏன்னா அடுத்ததுக்கு அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. திருப்பி வந்து பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அவங்களே கிரியேட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க என்னோட அக்கா தான் சார். அக்காவாது? ஆதங்கம் தெரியுது. ஆக்சுவலி வந்து நாங்கள் அட் டைமில் 10 ஆப்ஷன்ஸை வந்து சைட் பை சைடு வச்சுக்கல. ஒரு ஆப்ஷன் ப்ராப்பராக செட் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோசர் வச்சுட்டு தான் அடுத்த ஆப்ஷன்ஸ் போகிறோம். இங்கே இருக்கவங்க எல்லாருமே இப்போ என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசினாங்க, நீங்கள் அட் டைமில் 10 ஆப்ஷன் வச்சுருக்கீங்க, ஒன்று இல்லைன்னா இன்னொன்றுன்ற மாதிரி ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10 பேரே லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லலை. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கப் பேசி வச்சுருக்கீங்க. ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையுமே பேசி வச்சுருக்காங்க. எல்லார்கிட்டையும் பேசினா யார்? அவங்க கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், நமக்கு வேவ் லென்த் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதுக்குன்னே ஆப்ஸ் எல்லாம் இருக்குது சார், டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கேஷுவலாக பேசலாம். அந்த ஆப்லாம் எப்படி போய் ஒரு தெரியாத ஒரு பர்சன் கிட்ட போய் நேரில் மீட் பண்ணி அவங்கள பற்றி ஒரு ட்ரஸ்டடாக எப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல. நமக்கு சின்ன வயசு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, தெரியாதவங்கள்ட்ட பேசக்கூடாது, நம்மளை பற்றி தேவையில்லாமல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ஆப் எல்லாமே அதுதான் பண்ணுது. நம்ம அந்த பர்சன் கிட்ட சாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேர்ல போய் பேசி பழகிறது தான். நம்ம ஊர்ல இந்த ஆப்ஸை பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஆக்சுவலி இந்தியாவில் ஒரு ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னா 76% ஆஃப் டேட்டிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 to 32. ஸோ இதில் வந்து நாங்கள் மட்டும் கிடையாது, நீங்களும் இருக்கீங்க. இல்லை கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நான் இன்ஸ்டாகிராம் எனக்கு 28 ஆகுது. நான் 4 இயர்ஸாக தான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஸ்டாகிராம்னா என்னன்னே தெரியாது. எவ்வளோ வெள்ளந்தியா வாழ்ந்துருக்கீங்க பாருங்க. இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு சமூக வலைத்தடமே தவிர அது ஒரு டேட்டிங் ஆப் கிடையாது. லவ்வாவே தானே அதை யூஸ் பண்றீங்க. கண்டிப்பா சொல்றேன், ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என் மொபைல் இங்கே தான் இருக்கு, இப்போ எடுத்து நான் இங்கே தரேன். அதே மொபைல் உங்க கொடுங்க, உங்க மொபைல்ல இருக்கிற எல்லா ஆப்பும் இருக்கும். நான் என் மொபைல் தரேன். நான் இதே இடத்துல நான் சொல்றேன். நாங்க அட்வான்ஸ்மெண்டா இருக்கோம்னு சொல்றது தப்புன்னு சொல்றீங்க. தப்பு இல்லன்னு சொல்றீங்களா? உங்க சிஸ்டரே சொன்ன மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் காதல்னா என் ஃப்ரெண்டு இங்க இருந்து வருவான், எங்க கோயம்புத்தூர்ல கிரெடிட் கார்டு செக்ஷன்ல ஒர்க் பண்றான் சார். சண்டே ஒரு நாள் லீவ் இருக்கும், அவன் அங்க இருந்து கிளம்பி வருவான். கிளம்பி வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டான், லவ் சொல்லல, 2 இயர்ஸ் சொல்லல. வருவான், சண்டே வந்துட்டு அந்த பொண்ணு கோயிலுக்கு வரும், அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு திருப்பி அங்க இருந்து கிளம்புவான். இவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஸ்டேட்டஸ்லயே லவ் பண்றாங்க. பிடிக்கலையா நெக்ஸ்ட். இந்த சைடு யாருமே நாங்க இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னு சொல்லல.
நாங்கள் ஒரு ஆப்ஷன் செட் ஆகலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் மூவ் ஆகுறோம் அப்படின்றதுக்கு தான். இப்போ 80s கிட்ஸ்லாம் எப்படின்னா ஒரு 4 ஃபோட்டோவை காட்டிட்டு இந்த 4 ஃபோட்டோவில் ஏதாச்சும் ஒன்று தான் உனக்கு மாப்பிள்ளை, இந்த 4 ஃபோட்டோவில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு தான் உன்னுடைய மனைவி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்படியே உங்கள் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேட்ரிமோனியல் சைட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு 50 ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்க. ஆனால் எங்களுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மூலயமா டேட்டிங் ஆப்ஸ் அது இதுன்னு வந்ததால் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனால காதலே நீங்கள் வந்து புனிதமாக பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இவங்கெல்லாம் வந்து ஒரு காதல் முறிவு ஏற்பட்டவுடன் அடுத்த காதலில் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா? இந்த சைட்ல இருந்து காதலில் சிக்கி என்னால் வெளியில் வர முடியலன்னு இருக்கவங்க யார்? நான் படிச்சுட்டு பாய்ஸ் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு பாய்ஸ் காலேஜ் யூஜி பிஜி எல்லாமே. ஸோ இந்த பொண்ணுங்க கூட பழகுற வாய்ப்பு அவ்வளோவா கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு கிடைக்கணும், லவ் பண்ணணும், பார்க் பீச் தேட சுற்றணும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ எனக்கு இருந்த ஒரு ஆப்ஷன் கல்ச்சுரல்ஸ் போகிறது. அங்கே ஒரு கல்ச்சுரல்ஸ் போய் நான் பொண்ணுகிட்ட லவ் பண்ணலாம், இங்கே எதை பண்ணலாம் சொல்லி தான் நான் போனேன். அப்படி போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. டே ஃபுல்லாக அந்த பொண்ணு பின்னாடி நான் சுற்றினேன். ஈவினிங் அந்த பொண்ணு வந்து போகும்போது நான் வந்து என் லவ்வை சொல்லிட்டேன். என் லைஃப்லேயே நான் ப்ரொப்போஸ் பண்ண ஒரே பொண்ணு அதுதான். அந்த பொண்ணு வந்து என்ன ஒரு பைத்தியக்கார மாதிரி பார்த்துருக்கோம் அந்த டைமில். பட் அது கடந்து வந்துட்டேன். ஒரு மாதம் அந்த பொண்ணு பின்னாடி போனேன். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. நான் அது கடந்து வந்துட்டேன். ஆனால் அந்த பொண்ணு ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே வந்த ஒரு ஃபீல் வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த பொண்ணு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வரலை. ஒரு 2-3 வருஷம் என் கூட பழகின பொண்ணுங்க என்னை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல. காதல்ங்கிறது ஒரு முறை தான் வரணும்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அது சொன்னால் அது போய் தான். பட் எனக்கு அது வரலன்னு நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. உள்ள ஒரு பல்ப் எரியறதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு தெரியல சார், அந்த ஃபீல் ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த ஃபீல் இப்போ வரைக்குமே எனக்கு வர மாட்டேங்குது. இப்போ எங்கள் சைட்லாம் ஏதாச்சும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா மிஞ்சி போனால் பிளாக் பண்ணுவோம், இல்லை இது நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக மூவ் ஆன் ஆகிடுவோம். ஒன்று அவங்க மூவ் ஆனே ஆக மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் நெஞ்சை கிழிச்சிக்கிறது, கையை கிழிச்சு ஃபோட்டோ எடுத்து வீடியோ அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் 2K கிட்ஸை விட இந்த மாதிரி கதைகள் நான் அவங்க சைடு நிறைய கேட்டிருக்கேன். சைக்கலாஜிக்கலி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு க்ளோஷர் வேணும். நீங்கள் மூவ் ஆன் ஆகாமல் அதே ஃபீலிங்கில் என் ஆண்டாள் மச்சான் அந்த ஃபீலிங்கில் இருக்கீங்க. அப்படி இருக்க பீரியட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் ஏன் மூவ் ஆன் ஆகாமல் அதே இடத்துல தேங்கி போயிடுறீங்க? பழைய காதலில் வந்து நமக்கு நிறைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளை இன்னும் அழகாக ஆக்கியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கள்ட்ட ஃப்ரீடமாக பேசியிருக்கலாம். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட நம்ம கிடைக்குமா, அந்த ஒரு பயம் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறீங்க, அதில் வந்து ரொம்ப அடி வாங்கிடுறீங்க. அதாவது இப்போ நீங்கள் கிரிக்கெட் ஒன்று விளையாடுறீங்க, உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதில் பண்ணும்போது நீங்கள் ஒரு அடி வாங்கிட்டீங்க. அதுக்காக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் விளையாடும் போது ரொம்ப உங்களே பிடிச்சிட்டு இருப்பீங்களா? இல்லை உங்களுக்கு மைண்டில் இருக்கும் ஓகே அடி வாங்கியாச்சும் பார்த்து விளையாடணும் அவ்வளோதானே தவிர்த்து ஒவ்வொரு மூவ்லையும் நீங்கள் கான்ஷியஸாக இருப்பீங்களா? இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது லவ்வே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் கேம் ஆட முடியாது. அதே மாதிரி நீங்கள் செகண்ட் டைம் லவ்ல போனாலுமே யூ ஷுட் பி ரெடி டு கெட் ஹர்ட். அந்த பர்சன் அதுக்கு வர்த்தியா அப்படிங்கிறது தான் தெரியணுமே தவிர்த்து நீங்கள் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு ஹர்ட். ஏன்னா அவங்க வர்த்தா இருப்பாங்க. உங்களுக்கு காதல் வந்ததா? இருந்துச்சு சார், காலேஜில் இருந்துச்சு. காலேஜ் அது வந்து இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆமாம் சார், காலேஜ் முடிக்கும் போது என்னன்னா இப்போ நான் ஐடி ஃபீல்ட் போயிட்டேன், அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போயிட்டாங்க. ஸோ அப்படி போகும்போது அவங்க வீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் நம்ம வந்து ஐடி, நான் எனக்கு ப்ரொஃபஷன் இது பண்ணணும், நான் டான்ஸரும் கூட, ஸோ பேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணணுன்னு இருந்தேன். நம்ம ஐடியாலஜிஸ் அவங்க வீட்டோட ஒத்து போல. பட் காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணுறக்கூடிய எல்லா கல்ச்சுரல்ஸ்க்கும் அவரும் வருவாப்பில், லைக் ஃபுல் சப்போர்ட் இருக்கும். பட் நம்ம ஃபேமிலி இப்போ 90s கிட்ஸோட இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா நம்ம ஃபேமிலி. நாங்கள் எந்த டெசிஷனும் எங்களை மட்டும் வச்சு எடுக்க மாட்டோம், எங்கள் ஃபேமிலியும் வச்சு தான் எடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவங்களோட பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. ஸோ அப்படியே அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு என்னால் என்னுடைய கெரியர் பேஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ மியூச்சுவலாக என்ன சொல்லிட்டோம், சரி ஓகே நீங்கள் வந்து உங்கள் பார்த்து போய்க்கோங்க அப்படின்றத. அவங்களுக்கு இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். ஓகே. மீண்டு வெளில வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் என் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இப்போ எனக்கு அடுத்து என் தம்பி இருக்கான், ஸோ எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் தம்பி பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு. ஏன் பார்க்கணும், அவரு வந்து ரெடியாக இருக்காரு கையில் 1 2 3ன்னு. ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஒரு கவலை இருக்கு, பட் மனசுல ஒரு பயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்களா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இல்லாமல் போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கு. இதுதான் நான் தயக்கமாக பார்க்குறேன் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் ஆகுறதுக்கு. இப்போ எல்லாமே டைம் பாஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. நிறைய காதல் வந்துட்டு லெத்தாஜிக்கா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய தோத்து தான் போகுது. ஸோ அதனால தான் நாங்களும் மாறிக்கிட்டே போகிறோம். ஒர்த்தான பர்சன் இருந்தால் நாங்களும் ஒரு மேபி அவன் நின்றுப்போமோ அப்படின்னு எங்களுக்கும் இருக்குது. எல்லாமே ஏமாத்திட்டு தானே போகிறாங்க. லாயல்ட்டி இல்லை, இப்போ சும்மா கேர் பண்ணுறது இல்லை, எதுவுமே இருக்கிறது இல்லை.